ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! என் பேர் ஃபெஸ்டினா. ஃபார்ம் கண்ட்ரோல் பத்தி ஒரு 4 பார்ட் வீடியோ சீரிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ சீரிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் கண்ட்ரோல் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. ஃபார்ம் கண்ட்ரோல் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம டேட்டா சோர்ஸ்ல இருக்க ஒரு ரெக்கார்ட நம்ம எடிட் பண்றதுக்கு, இல்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு, இல்ல நம்ம புதுசாவே ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்றதுக்கு, இந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம டெமோ பர்ப்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போற டேட்டா சோர்ஸ் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ஸோ எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். செட்டிங்ஸ் கியர் கிளிக் பண்ணி லிஸ்ட் செட்டிங்ஸ் போனீங்கன்னா, அந்த லிஸ்ட்ல என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லிஸ்ட்ல டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கிற மாரி நான் காலம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, புது எம்ப்ளாயீஸ் கம்பெனில ஜாயின் பண்றப்போ, அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷன சேவ் பண்றதுக்கு நம்ம இந்த லிஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ பேசிக்கா ஹெச்ஆர் டீம்ல இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணி, நியூ எம்ப்ளாயீஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அண்ட் அவங்களோட ஆன்போர்டிங் ப்ராசஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் இந்த லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஆப்ல இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ட கனெக்ட் பண்ணிப்போம். ஸோ லெஃப்ட் பேன்ல இந்த டேட்டா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போயிட்டு ஆட் டேட்டா குடுத்துட்டு, இங்க ஷேர் பாயிண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு நம்மளோட ஷேர் பாயிண்ட் சைட்ட சூஸ் பண்ணிட்டு, அந்த சைட்ல உள்ள நம்மளோட ஸ்பெசிஃபிக் லிஸ்ட்ட சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கேஸ்ல எம்ப்ளாயி ஆன்போர்டிங் அத சூஸ் பண்ணிட்டு கனெக்ட் குடுத்துறலாம். ஸோ இப்ப நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் நம்ம ஆப்போட கனெக்ட் ஆயிடுச்சு. இங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுமே தெரியுது. இப்ப நம்ம ஆப்ல நம்ம ஒரு ஃபார்ம் கண்ட்ரோல் ஆட் பண்ணலாம். ஃபார்ம் கண்ட்ரோல் ஆட் பண்றதுக்கு இன்சர்ட் மெனு போயிட்டு ஃபார்ம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு தெரியும். எடிட் ஃபார்ம் அப்புறம் டிஸ்ப்ளே ஃபார்ம். இப்ப நம்ம எடிட் ஃபார்ம் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்மளால அந்த ஃபார்ம டேட்டா எடிட் பண்ற மாரியும் கான்ஃபிகர் பண்ண முடியும். இல்ல ஜஸ்ட் ரீட் ஒன்லி டிஸ்ப்ளே ஃபார்மாவும் நம்மளால அத கான்ஃபிகர் பண்ண முடியும். ஆனா நீங்க டிஸ்ப்ளே ஃபார்ம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது டிஸ்ப்ளே மோட்ல மட்டும் தான் இருக்கும். அந்த ஃபார்ம நம்ம எடிட் பண்ண முடியாது. ஸோ உங்க சினாரியோக்கு ஏத்த மாரி நீங்க ஐதர் டிஸ்ப்ளே ஃபார்ம் ஆட் பண்ணலாம். இல்ல எடிட் ஃபார்முமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சினாரியோல இப்போதைக்கு நம்ம ஒரு எடிட் ஃபார்ம் ஆட் பண்ணலாம். ஃபார்ம் நம்ம ஸ்க்ரீன்ல ஆட் ஆயிருச்சு. நான் அத இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ஃபார்ம நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா சோர்ஸோட கனெக்ட் பண்ணணும். ஏன்னா, அந்த டேட்டா சோர்ஸ்ல இருக்க ஒரு ரெக்கார்ட்ல உள்ள இன்ஃபர்மேஷன தான் இந்த ஃபார்ம் டிஸ்ப்ளே பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ண போற டேட்டா சோர்ஸ் அப்படின்றது நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ரைட் பேன்ல பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க என்னென்ன டேட்டா செட்லாம் உங்க ஆப்போட கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே தெரியும். அதுலேருந்து உங்களுக்கு எந்த டேட்டா செட் வேணுமோ அத நீங்க இங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எம்ப்ளாயி ஆன்போர்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம டேட்டா சோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீல்ட்ஸ டிஃபால்ட்டா அதுவே இதுல ஆட் பண்ணும். ஆனா இது டோட்டல் செட் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்லிற முடியாது. இப்ப நீங்க ரைட் பேன்ல பார்த்தீங்கன்னா, ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். இங்க எடிட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணீங்கன்னா, இதெல்லாம் தான் ஆல்ரெடி டிஃபால்ட்டா உங்களுக்கு ஃபார்ம்ல ஆட் ஆயிருக்கிற ஃபீல்ட்ஸ். சப்போஸ் நமக்கு இதுல ஃபீல்ட்ஸ் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஆட் ஃபீல்ட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்ம என்னென்ன ஃபீல்ட் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் இங்கேருந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னும் அட்ரஸ் ஆட் பண்ணணும். அது கழிச்சு எம்ப்ளாயி ஐடி, ஹாஸ் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன்போர்டிங் கம்ப்ளீட்டட் டேட், ஆன்போர்டிங் ஸ்டேட்டஸ், அப்புறம் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் கம்பெனி நேம். ஸோ இந்த ஃபீல்ட்ஸ்லாம் நான் இப்ப நம்மளோட ஃபார்ம்ல ஆட் பண்ண போறேன். அதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு குடுத்துருங்க. ஸோ நம்ம புதுசா குடுத்த எல்லா ஃபீல்டும் இங்க ஆட் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே நான் இப்ப கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மளால இந்த ஃபீல்ட்ஸ இதுலயே மூவ் பண்ண முடியும். டிராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அட்ரஸ் அப்படின்னு இருக்கிறது, எனக்கு இந்த ஃபோன் நம்பருக்கு கீழ மூவ் பண்ணணும்னா, நான் அத அப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணேன்னா, அது அந்த இடத்துக்கு மூவ் ஆயிடும். ஸோ அந்த ஃபீல்ட்ஸ்லாம் இங்க என்ன ஆர்டர்ல தெரியுதோ, நம்ம ஃபார்ம்லயும் அதே ஆர்டர்ல தான் டிஸ்ப்ளே ஆயிருக்கும். நமக்கு ஏத்த மாரி நம்ம ஃபீல்ட்ஸ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். குயிக்கா நம்ம ஃபார்ம்க்கு தேவையான மாரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்க உள்ள ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நான் நம்ம ஃபார்ம்க்கு ஏத்த மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீல்ட் வேண்டாம், ரிமூவ் பண்ணணும் அப்டின்னா, இந்த ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா 3 டாட்ஸ் இருக்கும். அத கிளிக் பண்ணி ரிமூவ்னு குடுத்துட்டீங்கன்னா, அது நம்ம ஃபார்ம்லேருந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ இப்போதைக்கு நான் அட்டாச்மெண்ட்ஸ் ரிமூவ் பண்றேன். அண்ட் அதோட அது நம்ம ஃபார்ம்லேருந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி மூவ் பண்ற மாரி இன்பில்ட்டாவே மூவ் அப், மூவ் டவுன் அந்த மாரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இத யூஸ் பண்ணி உங்களால அந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப டைட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கு, இமெயில் செகண்ட் இருக்கு. இப்ப நான் மூவ் டவுன் அப்படின்னு குடுத்தேன்னா, இமெயில் ஃபர்ஸ்ட் ஆயிடும், டைட்டில் செகண்ட் ஆயிடும். ஸோ அது மாரி நீங்க உங்களோட ஃபீல்ட்ஸ் எப்படியுமே மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்ப மறுபடியும் அத மூவ் அப் அப்படின்னு குடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் ஃபீல்ட் ஆக்கிடுறேன்.
ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும் அண்ட் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். இந்த 3 விஷயங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணிருங்க ஃபார்ம் ஆட் பண்ணிட்டு. ஸோ இப்ப நம்ம ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்ம் கண்ட்ரோல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த ஃபார்ம்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபீல்ட்ஸ் எல்லாமே போட்டு அண்டர்ஸ்கோர் டேட்டா கார்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இமெயிலோட டேட்டா கார்ட் பார்க்கலாம். நம்மளோட ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்ல இமெயில் அப்படின்னு ஒரு சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் காலம் இருக்கு. ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுக்குன்னு கிரியேட் ஆயிருக்கிற ஒரு டேட்டா கார்ட் தான் இது. ஸோ டேட்டா கார்ட் அப்படின்றது ஒரு கண்டெய்னர் மாரி, ஒரு என்கேப்சுலேஷன் மாரி. ஸோ இந்த டேட்டா கார்டுல தான் அந்த ஃபீல்ட் ரெலவென்ட்டா உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்கேப்சுலேட் ஆயிருக்கும். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப டேட்டா கார்ட் கீ அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டோட நேம் என்ன? ஸோ உங்க இமெயில் அப்படின்னு இருக்கனால, அதோட நேம் நமக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ அந்த டேட்டா கார்ட் கீ அப்படின்றதுல நம்மளோட ஃபீல்டோட நேம் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் டேட்டா கார்ட் வேல்யூ. டேட்டா கார்ட் வேல்யூ அப்படின்றது அந்த ஃபீல்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா உள்ள கண்ட்ரோல். இந்த இமெயில் அப்படின்றது சிங்கிள் லைன் ஆஃப் டெக்ஸ்ட் ஃபீல்டா இருக்கறனால பவர் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் இன்புட் இங்கே குடுத்திருக்கு. இந்த டேட்டா கார்டு உள்ள. இப்ப இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டா கார்ட் பார்த்தீங்க அப்டின்னா, அது ஒரு டேட் டைப் ஆஃப் காலம். ஸோ அதனால அது ரெகக்னைஸ் பண்ணிட்டு, அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா உள்ள மாரி ஒரு டேட் பிக்கர் கண்ட்ரோல் இதோட டேட்டா கார்ட்ல ஆட் பண்ணிருக்கு. இது மாரி ஒரு டேட்டா கார்ட்லயும் டேட்டா கார்ட் வேல்யூ அப்டின்றது பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் அந்த பர்ட்டிகுலர் ஃபீல்டுக்காக பவர் ஆப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணியிருக்க கண்ட்ரோல். நெக்ஸ்ட் இங்க ஸ்டார் விசிபிள் அப்டின்ட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ஸ்டார் விசிபிள் என்ன அப்டின்னா, இப்ப சப்போஸ் இந்த ஃபீல்ட நம்ம மேண்டேட்டரியா குடுத்திருந்தோம் அப்டின்னா, இங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டார் நமக்கு விசிபிளா இருக்கும். இல்ல நம்ம இப்ப கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டேட்டா கார்ட நான் சூஸ் பண்ணிட்டு, இந்த ட்ராப் டவுன் போயிட்டு ரிக்வயர்ட் அப்டின்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு நம்ம ட்ரூன்னு எனேபிள் பண்ணுவோம் அப்டின்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபீல்ட் வேல்யூ மேண்டேட்டரியா யூசர் ஃபில் பண்ணி இருக்கணும். அப்படி அவங்க ஃபில் பண்ணலன்னா, ஒரு எரர் மெசேஜ் வரும். ஸோ அதுக்காக நம்ம குடுக்குறது தான் இந்த ரிக்வயர்ட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. இந்த இமெயில் டேட்டா கார்டோட ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி போயிட்டு நான் அத சேஞ்ச் பண்ண பார்த்தேன்னா, அது சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா, டிஃபால்ட்டா ஒரு ஃபார்ம் கிரியேட் ஆகுறப்போ, இதுல உள்ள எல்லா டேட்டா கார்ட்ஸுமே நமக்கு லாக் ஆயிருக்கும். ஸோ இந்த ரைட் பேன்ல பார்த்தீங்கன்னா, அன்லாக் டூ சேஞ்ச் ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படின்னா, நம்ம ஆக்சிடென்டலா எந்த சேஞ்சஸும் பண்ணிறக்கூடாது அப்படின்ட்டு டிஃபால்ட்டா அவங்க அத லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த டேட்டா கார்ட் அன்லாக் ஆயிடும். அதுக்கு மேல நீங்க எந்த சேஞ்சஸ் வேணாலுமே பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த இமெயில் டேட்டா கார்டோட ரிக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி நான் ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். ஸோ ட்ரூன்னு சேஞ்ச் பண்ணோன பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி ஸ்டார் உங்களுக்கு இங்க தெரியும். ஸோ ஏன் அப்டின்னா, அந்த மேண்டேட்டரியா இருக்கும்போது இது டிஸ்ப்ளே ஆவுற மாரி ஒரு ஃபங்ஷனாலிட்டி எழுதியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாரோட விசிபிள் ப்ராப்பர்ட்டி போய் பார்த்தேன் அப்டின்னா, பேரண்ட் டாட் ரிக்வயர்ட் அப்டின்னு குடுத்திருக்கு. ஸோ என்ன அர்த்தம் அப்டின்னா, உள்ள இந்த 4 கண்ட்ரோல்க்குமே பேரண்ட் கண்ட்ரோல் அப்டின்றது இந்த டேட்டா கார்ட். ஸோ டேட்டா கார்ட் ரிக்வயர்டா இருந்துச்சு அப்டின்னா, ஸ்டார் விசிபிள் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு விசிபிள் ப்ராப்பர்ட்டில எழுதியிருக்காங்க. உங்களுக்கு எப்பலாம் ஒரு ஃபீல்ட ரிக்வயர்ட் ஆக்கணுமோ, டேட்டா கார்ட் போயிட்டு ரிக்வயர்ட் அப்படின்னு இருக்கிறத ட்ரூன்னு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டேட்டா கார்டு உள்ள எரர் மெசேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சப்போஸ் உங்களோட ஃபீல்ட் மேண்டேட்டரியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நீங்க ஃபார்ம் சப்மிட் பண்ண ட்ரை பண்றீங்க. அப்ப அந்த ஃபார்ம் சப்மிட் ஆகாது. உங்களுக்கு இங்க அந்த எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு தான் இந்த எரர் மெசேஜ் ஆட் ஆயிருக்கு இந்த டேட்டா கார்டு உள்ள. ஸோ டேட்டா கார்ட் உள்ள இந்த 4 முக்கியமான விஷயம் இதுதான். பேசிக்கா டேட்டா கார்ட் அப்படின்றது உங்களோட டேட்டா சோர்ஸ்ல உள்ள ஒரு ஃபீல்டுக்குமே கிரியேட் ஆயிருக்கும். அண்ட் அது உங்களோட ஃபார்ம்ல ஆட் ஆயிருக்கும். அண்ட் சப்போஸ் நமக்கு இந்த டேட்டா கார்டெல்லாம் குரூப்பா எடிட் பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இங்க நீங்க ஒரு டேட்டா கார்ட் சூஸ் பண்ணிட்டு, கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்ணிட்டு, இன்னும் சில டேட்டா கார்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு, அது கழிச்சு கண்ட்ரோல் ஏ அப்படின்னு குடுங்க. எல்லா டேட்டா கார்ட்ஸும் இப்ப செலக்ட் ஆயிடும். அண்ட் இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த டேட்டா கார்ட்ஸ்ல பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதோட ஹைட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்ப இது எல்லா டேட்டா கார்டையும் ஒரு எட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ இதோட ஹைட் ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ நான் இந்த 15 இருக்கிறத 120 அப்படின்னு சேஞ்ச் பண்ண போறேன். சேஞ்ச் பண்ணோம்னா அது எல்லாமே காமனா ரீசைஸ் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இது மாரி நீங்க ஒரு டேட்டா கார்டா கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இல்லாம, காமனா எல்லாமே சூஸ் பண்ணி எடிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இந்த வீடியோவோட கன்டினியூவேஷன் பார்க்க ஃபார்ம் கண்ட்ரோல் பார்ட் 2 பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபை ஆக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.